ஸோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு வங்கி தேர்வுகள் மற்றும் இதர போட்டித் தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனல் சார்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு விரைவில் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இதற்கு குறைந்த கட்டணமாக 150 என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? ஸோ அது சார்ந்த ஒரு முழுமையான தகவல் உங்களுக்கு விரைவில் நம்ம சேனல் சார்பாக கொடுத்துருவோம். ஸோ முதல் கட்டமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் ஒரு 50 கேள்விகள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ முதல் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யாருன்னா மனோன்மணியம் சுந்தரனார். 13 என்னும் எண்ணின் சரியான எழுத்து வடிவம் என்னன்னா 13. சரிங்களா? அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. அமுது ப்ளஸ் என்று. சரிங்களா? இந்த தமிழர் திருநாள் என போற்றப்படக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா தைப்பொங்கல். நம்ம தைப்பொங்கலை தான் நம்ம தமிழர் பண்டிகையாக நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின். டேஷ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோடிட்ட இடத்தை நிரப்புக. சான்றிதழ். பணி வன்புடன் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பணிவு ப்ளஸ் அன்புடன். லாரி என்பதற்கு நிகரான தமிழ் சொல் சரக்குந்து. பொய்யில் புலவர் என போற்றப்படுபவர் யாருன்னா திருவள்ளுவர். சரிங்களா? திருவள்ளுவர் சிலை 133 அடி அளவில் அமைந்துள்ள ஊர் எதுனா கன்னியாகுமரியில் தான் அந்த திருவள்ளுவர் சிலை என்பது இருக்கின்றது. தொடு தொடு இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். சரிங்களா? பிளிரும் விலங்கு எது அப்படின்னா யானை. யாழ் எனப்படுவது ஒரு நரம்பு கருவி. மேடு பள்ளம் என்பது எதிரிணை சொல். சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க இயக்குனர். ஸோ மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். கண்காணிப்பு கருவி பயன்படுத்தும் அறிவு செயற்கை நுண்ணறிவு. விருந்தும் மருந்தும் டேஷ் வேலை 3. முயற்சி திருவினையாக்கும் என்பது திருக்குறள் தொடர். இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் இணையம். டேஷ் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. வள்ளுவன். தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எதுனா தேவ துதும்பி. சரிங்களா? காடு சார்ந்த இடமும் முல்லை. 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எதுனா திருக்குறள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படி சொன்னால் 18. மாலவன் குன்றம் என்பது திருவேங்கடம். சரிங்களா? உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப் இம். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு ஏர் மண் மாடு. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காவியம் எதுனா மணிமேகலை. சரிங்களா? அது ஒரு பௌத்த சமயத்தை சார்ந்த ஒரு காப்பியம் தான். சரிங்களா? காலத்தை காட்டும் சொல் எதுனா வினை சொல். ஒரு பைசா தமிழன் என்னும் வாரதழை தொடங்கியவர் அயோத்திதாசன். தமிழ்நாட்டில் மாநில மரம் எதுனா பனைமரம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. வேறுபட்டதை நீக்குக. பண். டேஸ் உயிரிலும் ஓம்பப்படும் அப்படி சொன்னால் ஒழுக்கம். ஸோ இதை பொறுத்தளவில் பொருள் பேர் அப்படின்னு சொன்னால் என்ன உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் புத்தகம் கதவு. இடப்பெயர்னு சொன்னால் கோவில் கடலூர். காலப்பெயர் அப்படின்னு சொன்னால் பகல் இரவு. சினைப்பெயர் தலைக்கால் அப்படின்னு சொல்லி ஏதோ ஈஸியாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் யாருன்னா திருவிக்க. ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய நடனம் எது அப்படின்னு சொன்னால் தேவராட்டம். இந்த தேவராட்டத்தில் ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. சரிங்களா? ஸோ பராபரம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் மேலான பொருள். தீ அணைப்பு பிரித்து எழுதுக. தீ ப்ளஸ் அணைப்பு. ஐ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் என்னன்னா தலைவன். சரிங்களா? ஒளியின் வரி வடிவம் எது அப்படின்னு சொன்னால் எழுத்து. மாயோன் என குறிப்பிடப்படும் தெய்வம் எதுனா திருமால். ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சதாவாதானம். சரிங்களா? சதாவாதானத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. விசும்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் வான். திருவெண்பாவை திருப்பாவை பாடல் வரிகளை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு எதுன்னு சொன்னால் தாய்லாந்து. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு 10th வரைக்கும் ஸ்டாண்டர்டில் கேட்கப்பட்டுள்ள தமிழ் கேள்விகள். பொன்னேர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் சித்துரை. சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எவைனா இந்தியா, சுதேசமித்திரன். ஊழி என்னும் சொல்லின் பொருள் யுகம். சரிங்களா? செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு ஆகும். மனிதனால் செய்ய முடியாததை செய்கிறது. செயற்கை நுண்ணறிவு கணினி மனிதரை போல தானே முடிவெடுக்கும்.
ஸோ இதில் வந்து சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 1ம் 2ம் சரி. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொன்னாக்குள் சொல்ல வேண்டாம். பொல்லாக்குள் சொல்ல வேண்டாம் என கூறியவர் யார் அப்படின்னு சொன்னால் உலகநாத பண்டிதர். சரிங்களா? அது பூரா 50 கேள்வி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய கேள்விகளை அடுத்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறக்கூடிய நன்றி, வணக்கம்.